ஏன்னா நம்ம சிஎஸ்கே நேத்தன் எலிஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணியிருந்தாலும் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம கேட்ட ஓட்னில் பாட்மேனை சைன் பண்ண போறாங்களாமா. ஏன்னா திருப்பி எந்த ஒரு சிஎஸ்கே பிளேயருக்கு இன்ஜுரி யாருக்கு பதிலா ஓட்னில் பாட்மேனை சிஎஸ்கே சைன் பண்ணுவாங்கன்னு டீடைல்டா பார்ப்போம். அண்ட் கைஸ் நம்ம சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் இருக்கு. என்ன உண்மையாலுமே ஸ்பென்சர் ஜான்சனுடைய அந்த சைனிங் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஸ்கேமா போய் முடிய போகுதா இல்லனா எல்லாரும் சொல்ற மாதிரி மினி ஹேசலுடா ஸ்பென்சர் ஜான்சன் இருப்பாரா? எஸ் கைஸ் என்ன இது அப்படின்னா டீடைல்டா அப்போ நீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நேத்திக்கு நம்ம சிஎஸ்கே ஃபைனலா இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்ச் விளையாடி இருக்காங்க. முக்கியமா ஒரு கிளிப் பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்துச்சு கைஸ். எஸ் அதுதான் கைஸ் நம்ம சஞ்சு சாம்சன் சேட்டா அண்ட் நம்ம சர்ஃப்ராஸ் கானோட பேட்டிங் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆப்போனன்ட் பவுலர்ஸ். கைஸ் பயங்கர சந்தோஷமா இருக்கு. நம்ம சஞ்சு சேட்டா எல்லோ ஜெர்சில அது இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்லயே இந்த மாதிரி சிக்ஸஸ் அடிக்கிறது பார்க்கிறதுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கைஸ் ஒரு 5 நாள்ல சஞ்சு சேட்டா சிஎஸ்கேக்காக மேட்சஸ்லயே அடிச்சு கொடுக்க போறாரு. பயங்கர எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்க கைஸ். அதுக்கெல்லாம் கைஸ் ஐபிஎல் பாத்தீங்கன்னா சில பல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பத்திக்கு போட்டுருக்காங்க. சொல்ற பாருங்க கைஸ் அந்த ரூல்ஸ் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ரூலே கைஸ் அவுட்ஃபீல்ட் பாழாக கூடாது, அவுட்ஃபீல்ட நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல் தான் கைஸ். இப்போ ஏப்ரல் 30க்கு சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச் நடக்குது கவுஹாட்டில. சொந்த பர்டிகுலர் டேட் ஏப்ரல் 30 நாள் கவுஹாட்டில சிஎஸ்கேவோ ஆர்ஆரோ வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. எஸ் கைஸ் பிராக்டிஸ் பண்ண முடியாது மேட்ச் நாள் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை பத்திக்கு போட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் ரூல் கைஸ் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் இருக்கும் போது எந்த ஒரு பிளேயருமே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு ஸ்லீவ்லெஸ் ஜெர்சியோட வரக்கூடாது அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரிஜினல் மேட்ச் ஜெர்சியோட தான் அவங்க வரணும் அப்படின்னு. எஸ் கைஸ் இப்போதைக்கு இந்த ரெண்டு ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறதுக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க ஐபிஎல். கைஸ் நம்ம டிஎஸ்கே ஃபைனலா டொமஸ்டிக் ரீசைனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ற பாருங்க கைஸ் அந்த லிஸ்ட். சுபம் ரஞ்சானே, ஜாஷ்வா ட்ரம்ப், மிலித் குமார், நம்ம முகாமுல்லா, சால்வின் கேவேஜஸ், முகமது மோசின், ஸ்மித் பட்டேல். எஸ் கைஸ் இந்த பிளேயர்ஸ் தான் எம்எல்சில நம்ம டிஎஸ்கே இப்போதைக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே அப்படியே நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் பத்தி பார்ப்போமா கைஸ்? ஓகே கைஸ் பார்ப்போம் வாங்க போல. இப்போ ஆக்சுவலாக கைஸ் நேத்தன் எலிஸுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு. எஸ் நம்ம ஸ்பென்சர் ஜான்சனோட பிரதரே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்ம ஸ்பென்சர் ஜான்சனே லயன் அண்ட் ஹார்ட் இமோஜி எல்லாம் போட்டு அவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எஸ் ஒரு பக்கம் நம்ம ஃபேன்ஸுக்கு ஆல்மோஸ்ட் தெரிய வந்துடுச்சு ஸ்பென்சர் ஜான்சன் தான் சிஎஸ்கேடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்னு. ஜஸ்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வெயிட்டிங் அப்படின்னு. இது தெரிஞ்ச உடனே கைஸ் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான். எஸ் எதுக்காக ஸ்பென்சர் ஜான்சன்? பிகாஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி எக்கச்சக்க பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க, டெத் பவுலர்ஸ் தான் இல்ல. இதுக்கப்புறமா எதுக்கு இன்னொரு பவர் பிளே பவுலர் ஸ்பென்சர் ஜான்சன்? இன்னும் முக்கியமா ஸ்பென்சர் ஜான்சன் வேற இன்ஜுரியில இருக்கிறாராமா. அவர் அந்த இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆகிறதுக்கே 3 to 4 வீக்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஏப்ரல் ஃபுல்லா ஸ்பென்சர் ஜான்சன் மிஸ் பண்ணுவாரு. சிஎஸ்கே ஏமாற போறாங்க ஸ்பென்சரை சைன் பண்ணி அப்படின்னு பயங்கர கிரிட்டிசிசம் இருக்கு கைஸ். ஆக்சுவலா கைஸ் கிளியரா சொல்லணும்னா லைக் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு பியூர் பவர் பிளே பவுலர் கண்டிப்பா கிடையாது. அவர் டெத் ஓவர்ஸ்லயுமே பவுலிங் போடுவாரு. அட ப்ரோ என்ன சொல்ற இந்த மாதிரி ஷாக்கிங்கா இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கைஸ் பிபிஎல் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு 2 ஓவர் பவர் பிளேல கொடுப்பாங்க அண்ட் 2 ஓவர் டெத்லியும் கொடுப்பாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் டெத்ல ரொம்ப மோசமான பவுலர் கண்டிப்பா கிடையாது கைஸ். டெத்லியும் நல்லா கன்சிஸ்டன்டா ஸ்பென்சர் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, நல்ல வேரியேஷன்ஸ் வச்சு இருக்காரு. டெத் ஓவர்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது பவர் பிளேல இன்னும் எஃபெக்டிவா இருக்காரு. நல்ல பால் ரெண்டு பக்கமே ஸ்விங் பண்றாரு அண்ட் 150 கிட்ட பவுலிங்கும் போடுறாரு. இந்த மாதிரி ஒரு பவுலர் வர்த்ததா கைஸ் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா சிஎஸ்கே ஸ்கேம் எல்லாம் எதுவும் ஆகல. கைஸ் வீடியோ ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட சொல்லிருப்பேன் லைக் நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு மினி ஹேசல்வுட் இருந்த மாதிரி அப்படின்னு. எதுக்காக அந்த மாதிரி சொன்னேன்னா நம்ம ஆஸ்திரேலியா இருக்குல்ல அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பென்சர் ஜான்சனோட பவுலிங் பார்த்து என்னப்பா இவரு மினி ஹேசல்வுட் மாதிரி பவுலிங் போடுறாரு, நல்ல பவுலிங் போடுறாரு அப்படின்னு பாராட்டுவாங்களாமா. எஸ் கைஸ் நம்ம ஸ்பென்சர் கிட்ட ஹேசல்வுட் கிட்ட இருக்கிற மாதிரி எல்லா வேரியேஷன்ஸும் இருக்கு. நல்ல பால் அடிக்கிறாரு பிட்ச் மேல, நல்ல பவுன்ஸ் இருக்கு. பட் பிரச்சனைனா அக்யூரேசி தான் கைஸ். எஸ் கைஸ் நம்ம ஸ்பென்சர் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அக்யூரேசி மட்டும் தான். அந்த அக்யூரேசியை கரெக்ட் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டா இவர் ஒரு மினி ஹேசல்வுட் தான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கைஸ் சிஎஸ்கே ரிஸ்க் எடுத்து தைரியமா இறங்கி இருக்காங்க. ஸ்பென்சர் கிட்ட வெறும் அக்யூரேசி மட்டும் தானே பிரச்சனை, நாம எடுத்து அவரை சரி பண்ணிப்போ ஒரு மினி ஹேசல்வுடாவே அவரை உருவாக்குவோம் அப்படின்னு இறங்கி இருக்கிறாங்க. டெஃபினட்டா கைஸ் நான் சொல்ற மாதிரி சிஎஸ்கே இந்த சைனிங்ல ஸ்கேமால ஆக போறது கிடையாது. ஒரு நல்ல சைனிங்கை தான் பண்ணிருக்காங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி கைஸ் ஸ்பென்சர் டெத்ல நல்லா போடுறாரு. உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கைஸ் நான் சொல்லிட்டு நீங்க வேணும்னா போய் பிபிஎல் வீடியோஸ் பார்க்கலாம், யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. பிரச்சனைனா கைஸ் அவைலபிலிட்டி தான். சிஎஸ்கே இதை மட்டும் பார்த்து சைன் பண்ணிருக்கலாம். ஏப்ரல் ஃபுல்லா அவைலபிள் இருக்க மாட்டாராமா. வெயிட் பண்ணலாம் கைஸ் அடுத்தது என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கேன்னு.
என்ன கைஸ் இது இந்த மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாம் வருது. சிஎஸ்கே வெறும் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டா ஸ்பென்சர் ஜான்சனை மட்டும் சைன் பண்ண போறது கிடையாதாமா. ஸ்பென்சர் கூட சேர்ந்து சிஎஸ்கே ஓட்னில் பேட்மேனையும் சைன் பண்ண போறாங்களாமா. என்ன ப்ரோ இந்த மாதிரி லூசத்தனமா சொல்ற? ஸ்குவாட்ல ஒரே பிளேயருக்கு தானே இன்ஜுரி ஆனது, நம்ம நேத்தன் எலிஸுக்கு மட்டும் தான். அப்படி பார்த்தா ஒரே பிளேயரை தானே சிஎஸ்கேல சைன் பண்ண முடியும். அது எப்படி ரெண்டு ஃபாரின் பேசரை சிஎஸ்கே சைன் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டீங்கன்னா இதுதான் கைஸ், இதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. சிஎஸ்கே ஓட்னில் பேட்மேன் அது யாருக்கு பதிலாக தான் சைன் பண்ணாங்கன்னு இதை நம்மளால ஃபேக்னு சொல்ல முடியாது கைஸ். பிகாஸ் நம்ம பி டாக் இருக்கிறாருல, அவர் தெரியும் இல்ல, லைக் அவர் சொல்லியிருப்பாரு லைக் ஓட்னில் பேட்மேனை சிஎஸ்கே சைன் பண்ணிருக்காங்கன்னு. இந்த விஷயத்துல நம்ம பி டாக நம்பியே ஆகணும் கைஸ். பிகாஸ் அவர் சவுத் ஆப்பிரிக்கன் போர்டு கூட பயங்கர க்ளோஸ் ஆயிருக்காரு. டெஃபினட்டா அங்க ஓட்னில் பேட்மேனோட சைனிங் நடந்திருக்குன்னா அது பி டாக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் அவர் அவ்வளோ கன்ஃபார்மா சொன்னாரு. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு அப்டேட் வந்துச்சு, லைக் இந்த சிஎஸ்கே எலிஸ் இன்ஜுரி அப்டேட் எல்லாம் வரும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஓட்னில் பேட்மேன் எஸ்ஆர்ஹெச் இல்லைன்னா சிஎஸ்கேக்கு போக போறது கன்ஃபார்ம், இப்போவே எழுதி வச்சுக்கோங்கன்னு அப்டேட்ஸ் வந்துச்சு. அண்ட் அப்படியே சொன்ன மாதிரி ஜாக் எட்வர்ட்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம எஸ்ஆர்ஹெச் ஓட்னில் பேட்மேனை சைன் பண்ணல, அதுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை சைன் பண்ணாங்க. அப்படின்னா கைஸ் இட்ஸ் கிளியர் ஓட்னில் பேட்மேன் டு சிஎஸ்கே இன்னும் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு. பட் யாருக்கு பதிலாக ஓட்னில் பேட்மேன் உள்ள வர போறாரு, அதுதான் கைஸ் மெயின் டவுட்டா இங்க இருக்கு. கைஸ் நான் சோஷியல் மீடியால பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா லைக் மேட் ஹென்றி மேபி அவைலபிளா இருக்காம போகலாம். பிகாஸ் நீங்க எடுத்து பாருங்க, மேட் ஹென்றி இன்னும் சிஎஸ்கே கேம்பை வந்து ஜாயினே ஆகல. பட் மற்ற டீம்ஸ்ல இருக்கிற நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் கேம்பை வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பா மேட் ஹென்றி அவைலபிளா இருக்க மாட்டாரு. இதனால சிஎஸ்கே ஓட்னில் பேட்மேனை சைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ என்ன ஆச்சு, நம்ம மேட் ஹென்ரிக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் அப்படி இருக்கு? அவர் தான் எந்த ஒரு மேட்சஸும் விளையாடலையே, அண்ட் அவருக்கு எந்த ஒரு இன்ஜுரி இல்லை, இதுக்கப்புறமா எதுக்கு மேட் ஹென்றி வர மாட்டாருன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கைஸ் இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. லைக் மேட் ஹென்றி பார்த்தீங்கன்னா பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் வர மாட்டாராமா. லைக் அவரோட ஃபேமிலி கூட அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, அதனால அவர் வர மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சோஷியல் மீடியால. நான் சொல்லல கைஸ். எஸ் கேஸ், நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒன் ஸ்லைட் சான்ஸ் இருக்குது கேஸ் ஓட்னில் பேட்மேன் மேட் ஹென்ரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. பட் இன்னும் கிளியரான அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. பட் நாம ஒன்று கன்ஃபார்மாக சொல்ல கேஸ், ஓட்னில் பேட்மேன் கண்டிப்பாக சிஎஸ்கேவோட இந்த சீசனில் இருக்க போறாருன்னு. பட் யாருக்கு பதிலாக இருக்க போறாரு அதுதான் கேஸ் ஒரு மெயின் கொஸ்டின் மார்க். நம்ம மேட் ஷாட்டுக்கு இன்ஜுரி இருக்கு, அவரும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகல இன்னும். இன்கேஸ் அவர் ரூல்ட் அவுட் ஆறாருன்னா அவருக்கு பதிலாக கூட சிஎஸ்கே சைன் பண்ணிக்கலாம். எஸ் இப்போ மேட் ஷாட் சென்னையில் தான் இருக்கிறாரு, பட் அவர் இன்னும் ஃபுல்லி ரிகவர் ஆகல கேஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஈவெண்ட்ல. ஸோ அவர் கையில் கட்டால இருந்துச்சு ஃபிங்கர்ஸ்ல. டெஃபினட்டா மேட் ஷாட்டுமே இன்னும் ஃபுல்லி ஃபிட்டா இல்லை. வெயிட் பண்ணலாம் கேஸ். சோஷியல் மீடியாவில் சொல்றாங்க ஓட்னில் பேட்மேன் கன்ஃபார்மாக வரதா போறாரு சிஎஸ்கேக்குன்னு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு இன்ஜுரி ஆயிருக்கோ சிஎஸ்கே யாருக்கு பதிலாக ஓட்னில் பேட்மேனை உள்ள எடுத்துன்னு வர போறாங்க? அது மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க கேஸ். கேஸ் இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 2 நாளாக பயங்கர ஒர்க்காக இருக்குது, அதிலே இந்த வீடியோ எடுத்து அர்ஜென்ட்டாக போட்டிருக்கு. ஓகே கேஸ், இவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கேஸ்.